ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய ஒரு படத்தில் சுசீலா அம்மா ஒரு பாடலை அற்புதமாக பாடுறாங்க. இந்த பாடலை டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் கேட்குறாரு. அந்த பாடல் ரொம்பவே அவருக்கு பிடிச்சி போயிடுது. இதே மாதிரி ஒரு பாடலை நானும் பாடணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர்கிட்ட அடம் பிடிச்சி ஒரு பாடலை டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடுறாரு. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், சுசீலா அம்மா பாடிய பாடல் மக்கள் மத்தியில் ரொம்பவே புகழடைஞ்சது. அந்த பாடல் மாதிரியே டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல் அந்த அளவுக்கு புகழடையில சோபிக்காம போயிடுது. சுசீலா அம்மா பாடிய எந்த பாடலை டிஎம்எஸ் அவர்கள் பார்த்தார், ஏன் அதே மாதிரி ஒரு பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லி இவர் விரும்பினார். இவர் பாடிய பாடல் அந்த பாடல் அளவுக்கு ஏன் புகழடையாமல் போனது, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். 1965 வருடம் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் அந்த வெற்றி விழாவின் போது டிஎம்எஸ் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு வருத்தம் வந்தது. அதற்கு பிறகு ஆக்கப்பூர்வமான பல முயற்சிகளில் டிஎம்எஸ் அவர்கள் இறங்கினார் அப்படிங்கிறத நம்ம போன பதிவுகளில் பார்த்தோம். இதற்கு பிறகு புதிய நடிகர்கள் வந்தால், சாதாரணமான நடிகர்கள் வந்தால் அவங்களே நம்ம பின்னணி பாடி வளர்த்து விடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு டிஎம்எஸ் அவர்கள் போகிறாரு. அதனால் அடுத்த தலைமுறை கதாநாயகர்களாக வரக்கூடிய ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் இவங்களுக்கும் தயங்காமல் பாடுறாரு. உங்கள் புது நடிகர்கள் தானே, நான் பெரிய பாடகர், நான் பாடணுமா அப்படின்லாம் நினைக்காம பாடல் பாடி அவங்களையும் வளர்த்து விடுறாரு. இதில் குறிப்பாக ஜெய்சங்கர் அப்படின்னு சொன்னால் டிஎம் சௌந்தரராஜன் ஐயா அவர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவருடைய கெரியரில் முதல் பாடல், அதாவது இரவும் பகலும் அப்படிங்கிற ஒரு படத்தில் இரவும் வரும் பகலும் வரும் அப்படிங்கிற பாடலை ஜெய்சங்கருக்காக டிஎம்எஸ் அவர்கள் பாடி அவருடைய கெரியரை வெற்றிகரமாக தொடங்கி வைக்கிறார். இதற்கு பிறகு ஜெய்சங்கருடைய படம் அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு பாடுறது, கதை விவாதங்களில் கலந்துக்கிறது, இவர் பாடுற பாடல் இல்லாமல் படத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வது வழக்கம். இப்படி ஜெய்சங்கர் நடிக்கக்கூடிய பஞ்சவர்ண கிளி அப்படிங்கிற ஒரு படத்துடைய உருவாக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் டிஎம்எஸ் ஐயா பாட வேண்டிய பாடல்கள் எல்லாம் பாடிட்டு இருக்கிறாரு. இந்த படத்துடைய கதை மற்ற விஷயங்களை எல்லாம் பொதுவாக ஜெய்சங்கர் படம்னா என்ன இது கொஞ்சம் ஆர்வமாக கேட்பார்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது சுசீலா அம்மாவை வச்சு ஒரு பாடலை பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. படத்தில் அந்த பாடல் வருவதற்கான காட்சி என்ன அப்படின்னா, முத்துராமன் கேஆர் விஜயாவை லவ் பண்ணுவார். ஆனால் பார்க்காமலே லவ் பண்ணுவார். எப்படின்னா, அவங்க ரேடியோவில் பாடக்கூடிய பாடகியாக இருப்பாங்க. அவங்க குரலை கேட்டு அவங்கள இவர் காதலிச்சுக்கிட்டு இருப்பார். இவங்க அந்த ரேடியோவில் பாடுற மாதிரி, அதை முத்துராமன் கேட்கிற மாதிரி ஒரு அற்புதமான பாடலை, பாரதிதாசன் பாடலை எடுத்து இவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. இது சுசீலாமா வச்சு ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை போட்டு காமிக்கிறாங்க. பாடலை கேட்டோன்னே டிஎம்எஸ் அவர்களுக்கு உற்சாகம் தாங்கலை, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அற்புதமான ஒரு பாடல், மிக சிறப்பாக இந்த பாட்டுக்கு இசையமைச்சிருக்காங்க. அதோட சுசீலாமா ரொம்ப அற்புதமாக இந்த பாடலை பாடுறாங்க. இப்படி இந்த பாடல் இவருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துறதோட என்ன பண்ணுதுன்னா, இதே மாதிரி நம்மளும் பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆவலையும் ஏற்படுத்துகிறது. அது என்ன பாடல் அப்படின்னா, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படிங்கிற பாரதிதாசன் பாடல். இந்த பாடலை நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் அவ்வளோ சுகமாக இருக்கும். சுசீலாம்மா அவ்வளோ அழகாக மென்மையாக இந்த பாடலை பாடியிருப்பாங்க. இந்த பாட்டில் ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, இதில் நிறைய இடங்கள் வரும் இல்லையா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இடம் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எதுனா, தமிழெங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் அப்படின்னு அவங்க பாடுவாங்க. அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் பிடிக்கும் இல்லையா. இப்போ டிஎம்எஸ் ஐயா அவர்களே இந்த பாடல் இயல்பாக அவருக்கு பிடிக்குது. அதில் எந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொன்னால், தமிழுக்கு மதுவென்று பேர் அப்படின்னு அவங்க பாடும்போது அந்த பாடலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த இசையும் டிஎம்எஸ் ஐயாவை ரொம்பவே கவருது. இதே மாதிரியான ஒரு பாட்டை நம்ம எப்படியாவது பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் எழும்ப டிஎம்எஸ் அவர்கள் போய் படத்துடைய இயக்குனரான சங்கர் கிட்ட சொல்கிறாரு, இதே மாதிரி ஒரு பாட்டை நானும் பாடணும், படத்தில் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுங்கள், இதே மெட்டு சுசீலா மாதிரியே நானும் பாடணும் அப்படின்னு சொல்கிறார். அவர் யோசிக்கிறார், இல்லையே கதையில் அந்த மாதிரிலாம் இல்லையே, இருந்தால் எல்லா பாட்டுமே நம்ம எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் பாட்டெல்லாம் வைக்க முடியாது அப்படிங்கிறார். டிஎம்எஸ் ஐயா கேட்கல, அடம்பிடிக்கிறார். இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் நினச்சிங்கன்னா கிரியேட் பண்ணலாம், இதே மாதிரி ஒரு பாட்டை வைங்கன்னா அவசியம் பாடணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் டிஎம்எஸ் ஐயா அடம் பிடிச்சதுக்காக அவங்க போய் இந்த சிச்சுவேஷனை பற்றியெல்லாம் திங்க் பண்ணி பார்க்குறாங்க, யோசித்து பார்க்குறாங்க, வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த படத்துடைய கதை டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அவரே சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு ரேடியோவில் பாடுறதை கேட்டு அவன் பார்க்காமலே காதலிக்கிறான், பின்னாளில் அவங்க பிரிஞ்சு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. அப்போ
கதாநாயகன் கதாநாயகியை நினச்சி இதே பாடல் மாதிரி இன்னொரு பாடலை பாடுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ண முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு யோசனை சொல்கிறார். உடனே கதாசிரியரும் இயக்குனரும் கலந்து பேசி சரி இந்த மாதிரி பண்ண முடியும், இவரும் கேட்க மாட்டேறார், ரொம்ப அடம்பிடிக்கிறார் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பாடல் வருவதற்கான ஒரு சுச்சுவேஷனை கதைகளை வந்து உருவாக்குறாங்க. அப்போ தமிழுக்கும் அமுதென்று பேர் அதே மாதிரியே ஒரு பாடலை வந்து எழுத சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா வாலி அவர்கள் வராரு. அவர்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டே இல்லை, ஆனால் டிஎம்எஸ் அவர்கள் அடம் பிடிக்கிறாரு இந்த மாதிரி நான் ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி. அதனால் பாரதிதாசன் எழுதின அந்த தமிழுக்கும் அமுதென்று பேர் பாடலை வந்து வாலிக்கு போட்டு காட்டி இதே ராகத்தில் இன்னொரு பாடல் ஒன்று எழுதுங்க, அது வந்து அந்த காதலன் பாடக்கூடிய ஒரு வெர்ஷனில் வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாலியும் இதற்கு ஏற்ற மாதிரி டிஎம்எஸ்ஐ அவருடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அற்புதமான பாடலை வந்து எழுதி கொடுக்குறாரு. இந்த பாடலை ரொம்ப சந்தோஷமாக முழு மனசோட ரொம்ப அற்புதமாக டிஎம்எஸ் அவர்கள் பாடுகிறார். இப்படி அடம் பிடிச்சி டிஎம்எஸ் அவர்கள் ஒரு பாடலை வந்து நான் பாடணும் அப்படின்னு சொல்லி எந்த படத்துலையுமே கேட்டதே இல்லை. அந்த அளவுக்கு சுசீலா அம்மா பாடிய அந்த தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படிங்கிற பாடல் அவருடைய மனதில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த பாடல் மாதிரியே ஒரு நகலெடுத்த பாடலாக டிஎம்எஸ்ஸுக்காக உருவாக்கப்பட்ட அந்த படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் தான் அவளுக்கும் தமிழென்று பேர், அவள் எந்தன் இதயத்தில் அசைகின்ற தேர் அப்படிங்கிற பாடல். அவளுக்கும் தமிழ் என்று பேர் என்றும் அவள் எந்தன் உள்ளத்தில் அசைகின்ற தேர். நிறைய பேருக்கு சுசீலா அம்மா பாடிய தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படிங்கிற பாடல் இருக்கிறது தெரியும். நிறைய பேருக்கு டிஎம்எஸ்ஐ அவர்கள் அந்த பாடல் மாதிரியே பாடிய அவளுக்கும் தமிழென்று பேர் அப்படிங்கிற பாடலை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா என்ன நடக்குதுன்னா சுசீலா அம்மா பாடிய அந்த பாடல் ரொம்பவே புகழடையுது. டிஎம்எஸ்ஐ அவர்கள் பாடிய பாடல் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை, அந்த அளவுக்கு புகழடையாமல் போகிறது. இந்த பாட்டு மாதிரியே வரணும் அப்படிங்கிறதுக்காக டிஎம்எஸ் அவர்கள் பாடலை ஒரு பாடல் மேலே அவருக்கு இருந்த ஈர்ப்பு, அதே மாதிரி ஒரு பாடலை வந்து நம்மளும் பாடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆசைப்பட்டார். அந்த வகையில் சுசீலா அம்மாவினுடைய பாடலால் அவர் ஈர்க்கப்பட்டதும் அதே மாதிரியான ஒரு பாடல் பாட வேண்டும் என்று விரும்பியதும் அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் போது அடம் பிடித்து அப்படியான ஒரு பாடலை அவர் உருவாக்கினார் அப்படிங்கிறதும் ஆச்சரியமான சம்பவங்கள். இந்த ஆச்சரியமான சம்பவத்தை அவருடைய வாழ்க்கை வரலாறை புரட்டி பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்களோட இந்த காணொலியில் ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. டிஎம் சௌந்தரராஜன் அப்படிங்கிற மிகச்சிறந்த பின்னணி பாடகருடைய வாழ்க்கையில் நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய வரலாற்று பக்கங்கள் காத்திருக்கிறது. அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்க போகிறோம். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.